உலக புகழ்பெற்ற கள்ளழகர் கோவிலில் ஆடிப்பெரும் திருவிழாவின் முக்கிய விழாவான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் சித்திரை பௌர்ணமியன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியும், ஆடி பௌர்ணமியன்று தேரோட்ட திருவிழாவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனையொட்டி ஆடிப்பெரும் திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் பின்னர் தினமும் காலையில் தங்க பல்லக்கிலும், இரவில் பல்வேறு வாகனங்களிலும் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. அன்னவாகனம், சிம்ம வாகனம், அனுமார் வாகனம், கருட வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், புஷ்ப சப்பரம், குதிரை வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளினார். இதனையடுத்து முக்கிய விழாவான தேரோட்டம் ஆடி பௌர்ணமியான இன்று நடந்தது. அப்போது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். பக்தர்கள் உணர்ச்சி பெருக்கில் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பினர். மேலும் இன்று இரவு வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் அழகர் கோவில் காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி திருக்கதவுகள் திறக்கப்பட்டு கற்பூர ஜோதிபடி பூஜையும் சந்தனக்காப்பு அலங்காரமும் நடைபெற உள்ளன. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கள்ளழகர் புஷ்ப பல்லக்கும் நடைபெறுகின்றது. இதையடுத்து 10ஆம் நாள் திருவிழாவாக நாளை தீர்த்தவாரி நடைபெறவுள்ள நிலையில் 11ஆம் நாள் உற்சவமான 31ஆம் தேதி உற்சவ சாந்தியுடன் விழா நிறைவு பெற உள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.